வினயம் வினயம் என்று சொன்ன உடனேயே நமக்கு மனசுல வரக்கூடிய இன்னைக்கு நம்மளோட வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தலைவர்கள்ல நம்மளுடைய மனதுல உடனே இடம் பெறக்கூடியவர் யார் என்றால் அது நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள். ஏன் வினயம்னு சொன்ன உடனே ஏன் அவருடைய முகம் நம்ம கண்ணுக்கு வருது பார்ப்போமா? ஏன்னா கும்பமேளா நடக்கும்போது பிரயாக்ராஜ்ல அங்க சுத்தம் செய்கிறவர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, பெருக்கி அந்த இடத்த சுத்தம் வைக்கணும். அவ்வளோ பேர் வரப்போறாங்க, ஆயிரக்கணக்கின லட்சக்கணக்கானோர் அந்த கும்பமேளாக்கு வரச்சே அந்த இடம் சுத்தமாக வைத்துக் கொள்வதுங்கிறது ரொம்ப கடினமான விஷயம். அப்படி அந்த இடத்தை சுத்தம் செய்தவர்கள் சுத்தம் தெய்வத்துக்கு சமானம்னு சொல்லுவாங்க, சுத்தம் சோறு போடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சுத்தமாக வைத்துக் கொள்ள அந்த வேலைக்காரர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, சுத்தம் செய்யக்கூடிய ஊழியர்கள், அந்த ஊழியர்களுடைய கால்ல பாத பூஜை செய்தார் மோடிஜி அவர்கள். பாத பூஜை செய்வதோடு மட்டும் இல்லாம அவங்கள கௌரவிச்சார், அவங்களுடைய கால்களை கழுவி சுத்தம் செய்தார் நம்மளுடைய பாரத பிரதமர். வினயம் இல்லை என்றால் அவர்களால இதெல்லாம் பண்ணவே முடியாது. என்னன்னா போட்டோக்காக பண்ணுவோம் அப்படின்னா அது ஒரு விஷயம் மட்டுமே என்னால சொல்ல முடியும். ஆனா இன்னைக்கு உங்ககிட்ட வினயம் அப்படிங்கிற விஷயத்தை பேசும்போது இது மட்டும் இல்லை, அந்த ஊழியர்கள் சகோதர சகோதரிகளுடைய கால்களை சுத்தம் செய்து அவங்களுக்கு கௌரவிச்சது மட்டும் இல்லாமல் ராம மந்திர், ராமர் கோவில் பிரதிஷ்டை அன்னைக்கு ராமர் கோவில யார் யாரெல்லாம் கட்டினாங்களோ அவங்களுக்கெல்லாம் மலர் தூவி அவங்க மேல கௌரவிச்சார். நம்மளுடைய பார்லிமெண்ட், புதிய பார்லிமெண்ட யாரெல்லாம் கட்டுமான பணிகள்ல ஈடுபட்டிருந்தனோ அவங்களோட எல்லாம் கௌரவிச்சு அவங்களை பார்த்து அவங்களுக்கு சால்வை வழங்கி கௌரவித்தார். சில ஊழியர்களோட புகைப்படம் எடுத்துக்கொண்டார். எல்லாரும் மோடிஜி அப்படி உட்கார்ந்துருக்காருன்னா எல்லாம் அங்க உட்கார்ந்துருப்பாங்க, அவங்க எல்லாரையும் வா என் பக்கத்துல உட்கார்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒரு வினயம். ஏன்னா அவர் ஒரு தனியாளா அவரை பார்க்கறது கிடையாது, மக்கள் தான் அவர்தான் மக்கள். மக்களுக்காகவே பாடுபட்டு கொண்டிருக்கும் மோடிஜி அவர்கள். அவருடைய நன்னடத்தையே அவருக்கான கேரண்டியும் கூட. இது மோடிஜியினுடைய கேரண்டி. வாக்களிப்பீர் மோடிஜி அவர்களுக்கு. ஜெய்ஹிந்த்.